நேயர்களுக்கு வணக்கம். நல்ல உப்பு, காரம், புளிப்பா ஒரு மண்டியும், அதுக்கு ஒரு காம்பினேஷனா ஒரு மைல்டு இனிப்பு காரத்தோட ஒரு பீட்ரூட் கோலாவும். இதுதான் இன்னைக்கு நம்ம என் சமையல் அறை நிகழ்ச்சி பார்க்க போறோம். இது கொஞ்சம் ஒரு வியர்ட் காம்பினேஷனாக தோணும் எல்லாருக்கும். என்ன இப்படி இதுக்குன்னு சம்மந்தம் இல்லைன்னு. ஆனால் அது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பீட்ரூட் கோலா வந்து ஒரு லேஸ் இனிப்பு, பீட்ரூட்டில் ஒரு இனிப்பு இருக்கும் இல்லையா, அந்த இனிப்பும் அதில் கிடைக்கிற ஒரு சின்ன காரமும் சேர்த்து பண்ணுறதுனால அதில் கிடைக்கிற காரமும், இந்த முழுக்க முழுக்க காரம் புளிப்பான இந்த மண்டியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் தெரியும். முதல்ல நம்ம இந்த மண்டி, மிளகா மண்டி, இது ஆக்சுவலாக செட்டிநாடு டிஷ்ஷு. இந்த மிளகா மண்டி வந்து யூஸ்வலாக தக்காளி அந்த மாதிரிலாம் சேர்த்து பண்ணாமல் வெறும் புளியை மட்டும் போட்டு பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி நம்ம தக்காளியெல்லாம் சேர்த்து பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குங்கிறதுனால சேர்த்து பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறதுப்பா. மிளகாய் மண்டி செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய் 10, தக்காளி 3, சின்ன வெங்காயம் 20, காய்ந்த மிளகாய் 5 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். தாளிப்பதற்கு உளுந்து 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் தேவையான அளவு, புளி சிறிய எலுமிச்சம்பழம் அளவு ஊற வைத்துக் கொள்ளவும். இப்போ இந்த மண்டி செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ இதுக்கு வந்து ஒரு கடாய் அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் இந்த மண்டி மட்டும் நல்ல காரமாக இருக்கும். அதுக்கு எண்ணெயும் ஒரு புளிப்பும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எண்ணெய் நிறைய இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது வந்து இந்த மண்டி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 15-20 நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணாதுங்க. எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். தயிர் சாதம், அவசரத்துக்கு இட்லி தோசைக்கு எதுவும் இல்லையா, இதை எடுத்து வச்சு தொட்டுக்கலாம். சூப்பர் காம்பினேஷன். நல்ல பழைய சாதத்தோட இதை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா. நல்ல சாதத்தை புழிஞ்சு ஒரு கையில் வச்சுட்டு இந்த மண்டி ஒரு ஸ்பூன் எடுத்து அதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் வச்சுக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் நல்லா காயப்படணும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது எண்ணெய் வேணும். இப்போ நாம் கொடுத்துருக்குற அளவுக்கு இதுக்கு கடுகு 1 டீஸ்பூன். இந்த காரத்தில் உள்ள சூட்டை மட்டுப்படுத்த நம்ம வெந்தயம் சேர்க்க போகிறோம். உளுந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ வெந்தயம் அதுக்கு சமமாக சேர்க்கணும். இப்போ நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே காஞ்ச மிளகாய், இந்த காஞ்ச மிளகாய் ஒரு நல்ல வாசம் கொடுக்கும். இது நல்ல கடுகு பொரியணும், உளுந்து செவக்கணும், எல்லாம் சேர்ந்து கரெக்டாக அது மாதிரி ஆகிடும். நல்லா பொரியுது பாருங்கள். உளுந்தும் செவக்குது, மிளகாயும் நல்லா செவந்து வருது. இந்த நேரத்தில் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்துடும். பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் பழகாதவங்க கொஞ்சம் எட்டி நில்லுங்க. ஒரு 10-20 செகண்ட் அது நல்லா வெடித்து அதுக்கப்புறம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நம்ம தயிர் சாதம் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ ஊருக்கெலாம் போகிறோன்னா இந்த மண்டி பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு சாதம் எடுத்துகிட்டு போனால் போதும். இதையும் கலந்து சாப்பிட்டுட்டு தொட்டுக்கிறதுக்கு தயிர் சாதத்துக்கும் அதை வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு
இந்த எண்ணெய் மேலே கசியும் பாருங்கள், அது வந்து சீக்கிரமே கசிஞ்சு வந்துடும். ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றலை, அதனால சரியாக இருக்கும். இப்போது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். கொதிச்சதுன்னு இறக்கிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை லாஸ்ட்டில். இதில் வந்து உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாம், ரொம்ப இவ்வளோ வேண்டாம், அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது என்ன சேர்க்கலாம்னா மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த புளிப்புக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி. புளிப்பு இதுவாக இருந்ததுன்னா உங்களுக்கு பச்சை மிளகா ரொம்ப வேணாம்னு நினச்சிங்கன்னா அது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். அவ்வளோதான். இப்போ இது ரெடி. பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்து வந்திருக்கு. அவ்வளோதான். எண்ணெயும் கசிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே ரொம்ப கொதிக்க விட்டோம்னாலும் யோசிக்கலாம், புளி வாசனை பச்சை வாசனை எப்படி போகும். கட்டாயம் உங்களுக்கு 5-6 நிமிஷத்துல நல்லா பச்சை வாசனை போய் நல்லாவே இருக்குங்க. அதுவும் இது வந்து ஊற ஊற தான் அந்த உப்பு காரம் புளிப்பெல்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று அதிகமாக தெரியும், ஒன்று கம்மியாக தெரியும். ஆனால் அது ஊற ஊற வந்து உங்களுக்கு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வரும். இப்போ இதை வந்து ஒரு டிஸ்பிளே பாக்ஸில் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மண்டி விஷயமா ஒன்று சொல்லணும்னா, நான் காரைக்குடி பக்கம் போயிருக்கும். அதாவது காரைக்குடி வந்து நான் இங்கே சென்னையில் பிறந்திருந்தாலும் பூர்வீகம் காரைக்குடி. ஸோ காரைக்குடிக்கெல்லாம் போகிற போது பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா அவங்க வந்து சுத்த சைவம், ஒரு முட்டை கூட தொட மாட்டாங்க. ஆனால் பெரியப்பா சுத்த அசைவம், நல்லாவே நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஆனால் அது ஒரு வியந்த ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க வாயிலேயே போட்டு பார்க்காம அவ்வளவு நான்வெஜ்ஜும் அவ்வளோ பிரமாதமாக பண்ணுவாங்க. தேனி பெரியம்மான்னு சொல்லுவோம், பட் அவங்க அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. அவங்க பண்ணுற 2-3 டிஷ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி. இன்னி வரைக்கும் அது யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நானுமே கற்றுக்கிட்டேன். அப்போ வந்து அந்த மண் பானையில் தான் சாதம் வடிப்பாங்க. அது வந்து அவ்வளோ கவனமாக வடிக்கணும். ஆனால் அவ்வளோ அழகாக அந்த மண் பானையில் வடித்து மீதி சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணி சாதத்தோட இந்த மண்டியை சாப்பிட்டோம் அப்படின்னா சொர்க்கம் தான். நிலான்னு சொல்லுவாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு இந்த பழைய சாதம்லாம் சாப்பிட்டா சுகமாக தூக்கம் வரும்னு சில பேர் பயப்படுவாங்க. ஆனால் ஒரு விதத்தில் அது உண்மைதான். ஏன்னா அது சாப்பிடும்போது அந்த ருசி நல்லா இருக்கிறதுக்கு நம்ம நல்ல வயிறு முட்டை சாப்பிட்ருவோம். ஸோ அப்படி வந்து ஊர் பக்கம் கிராமத்து பக்கம் நான் என்ஜாய் பண்ண நிறைய, நான் சந்தோஷப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. விறகடுப்பில் சமைச்சு அதில் ஒரு இரும்பு கல் தோசைக்கல்லை வச்சு தோசை ஊற்றுவாங்க. அவசரத்துக்கு எதுவும் கிடைக்காதுன்னு டக்குன்னு சும்மா குழம்புன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஏன்னா முதல்ல பண்ணியிருக்கிறனால டேஸ்டியான ஒரு திறக்கலோ கடல விட்டு அவியலோ இதெல்லாம் காலி ஆகிடும். ஆனால் அந்த அவசரத்துக்கு லேடி சாப்பிடும்போது ஒரு சும்மா குழம்புன்னு வைப்பாங்க. வெறுமனே கடுகும் 2 சோம்பை தாளிச்சிட்டு அதை வெங்காயத்தையும் வதக்கிட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு கொஞ்சம் சாம்பார் பொடியோ மிளகா பொடியோ போட்டு நல்லா கொதிக்க விட்டு கருவேப்பிலையை போட்டு இறக்குவாங்க. அது வந்து ரசமே தண்ணி, அதை விட தண்ணியாக இருக்கும். நல்லா சுட சுட இட்லியோ தோசையோ வச்சு அது மூழ்கிற மாதிரி இதை ஊற்றிக்கிட்டு அதை நல்லா பிசைஞ்சு சாப்பிடணும். சும்மா தொட்டுக்கிட்டலாம் சாப்பிடக்கூடாது, பிசைஞ்சு நல்லா சாப்பிடணும். அந்த ருசி அலாதி தான். பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் போடுவோம். இப்போ அடுத்து நம்ம பீட்ரூட் கோலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பீட்ரூட் கோலாங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. யூஸ்வலாக இந்த உசிலின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆனால் இந்த செட்டிநாடு பக்கமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். செட்டிநாடு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த உசிலியை கொஞ்சம் வித்தியாசமாக சோம்பெல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க, துவரம்பருப்புலாம் சேர்த்து பண்ணுவாங்க. அதுதான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் பீட்ரூட் வச்சு. வாங்க அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறது. பீட்ரூட் கோலா செய்ய தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1/4 கப், கடலைப்பருப்பு 1/4 கப், காய்ந்த மிளகாய் 8 ஒன்றாக ஊற வைத்து கொள்ளவும், பீட்ரூட் 1 துருவி கொள்ளவும், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும்,
தாளிப்பதற்கு சோம்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த பீட்ரூட் கோலாவுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதை வந்து துவரம் பருப்பும் கடலை பருப்பும் கலந்து சமமாக அதை ஊற போட்டு அதோட மிளகாயும் நல்ல ஒரு 1 மணி நேரம் அந்த மாதிரி ஊற போட்டணும். ஊற போட்டதுக்கு அப்புறமா அதை அரைக்கணும். ஆனால் அது இப்போ அதை அரைக்கிறதுக்குள்ளார நம்ம வந்து மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இதில் வந்து இந்த எண்ணெயில் வந்து பிரியப்பட்டீங்கன்னா தேங்காய் எண்ணெய் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும் இந்த கோலாவுக்கு. ஆக்சுவலாக கோலான்னு சொல்லி செட்டிநாடு பக்கம் சொல்கிறது வந்து இந்த உசிலியை தான் சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம இங்கே உள்ள அதாவது செட்டிநாடு பக்கம் இல்லாத ஆட்களாக இருந்தீங்கன்னா இதை உசிலின்னு சொல்லுவோம். கடலைப்பருப்பை மட்டும் போட்டு ஊற வச்சு அரைச்சிட்டோ இல்லை வேக வச்சுட்டு உதுத்துட்டோ அந்த மாதிரி எப்படி வேணால் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு வந்து பெருங்காயமும் காஞ்ச மிளகாயும் சேர்க்கும்போது இதுக்கு வந்து சோம்பு சேர்த்து தான் பண்ணுவாங்க. இந்த பீட்ரூட்டை சேர்த்து பண்ணுறது மாதிரியே இதில் வாழைப்பூ சேர்த்து பண்ணுவோம், கொத்தவரங்காய், காராமணி, பீன்ஸு, பொடலங்காய், என்ன காய் வேணால் வச்சு இதே மாதிரி நம்ம பண்ணலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பீட்ரூட்டு. இப்போ எண்ணெய் ஒரு கடாயில் காய போட்டிருக்கோம். இதில் கடுகு, உளுந்து 1 டீஸ்பூன், கடுகு பொரிஞ்சு உளுந்து லேசாக செவந்து வரணும். எப்பவும் உளுந்து இளம் வறுப்பாக செவந்ததுனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வெங்காயம் போட்டுருவோம். அதோட கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சிட்டிகை உப்பு, இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி. இது ரொம்ப அப்படியே நிறம் மாறி வதங்கணும்னு இல்லைங்க, லேசாக வதங்கினா போதும். வதங்கிடுச்சு. இந்த இதில் பீட்ரூட்டை சேர்த்துடணும். இப்போ இந்த பீட்ரூட் லேசாக வதங்கட்டும். இதில் உப்பெல்லாம் சேர்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பருப்பெல்லாம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் அரைச்சிட்டு வருவோம். மிளகா அதிலே ஊற வச்சுருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் அரைக்கும் போது சோம்பையும் சேர்த்து அதோட கரகரன் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கரகரன்னு அரைக்கணும். அதாவது நைஸாக இருக்கக்கூடாது, நைஸுக்கும் முந்தின பதம். அதை சோம்பையும் சேர்த்து அதை அரைச்சிட்டு இதோடய சேர்த்து போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். அது முதல்ல அரைச்சிட்டு வந்துடும். இது வதங்கட்டும். இது ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இது பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. இது வந்து இந்த மாதிரி அதாவது ரொம்ப நைஸ் பதத்துக்கு முந்தின பதம், அப்போ சரியாக இருக்கும் உங்களுக்கு. இதையும் இதோடு சேர்த்துருவோம். எல்லாம் யோசிக்கலாம், இது எப்படி ரெண்டும் ஒன்றா கம்பைன் ஆகி வேகும் அப்படின்னு. நல்லாவே வெந்துடும். இப்போ இது போட்டதுக்கப்புறம் தீயை தூண்டிக்குங்க. தூண்டிட்டு கலக்கணும். கலக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தகுந்த உப்பு இதில் சேர்த்துடணும். இந்த மிளகா காரமும் தாண்டி காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள் இந்த பீட்ரூட்டோடு சேர்த்துடலாம். எங்களுக்கு இது பத்தாது, நல்லா கொஞ்சம் காரமாக வேணும், இனிப்பு தான் தெரிகிற மாதிரி இருக்குன்னீங்கன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா உதிரணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கூட ஆகலாம். இது உதிரட்டும். நான் வேக வச்சு உதுக்கலை, அதுக்கு பதிலாக நேரடியாக இப்படி உதுத்துறோம், சரியாக இருக்கும் உங்களுக்கு. வேக வச்சு உதுத்தா எண்ணெய் கம்மியாக செலவாகும். பட் அது வந்து ஒரு வேக்காடு வேக கொடுத்து அதுக்கப்புறம் ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து கையில் உதுத்தோ மிக்சியில் ஒரு அடி அடிச்சோ எடுத்துப்போம். இது வந்து சேர்ந்த மாதிரி கிளறும் போது உங்களுக்கு டைம் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக இது இன்னும் டேஸ்டியாகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு இதில் இப்போ இது வடியில் வந்து நல்லா வறுபடட்டும். வதக்கின உடனே உதுகிற ஸ்டேஜில் நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. வாயில் போட்டு பார்த்தேன், நல்லா ஒட்டாமல் பதமாக இந்த பருப்பும் வெந்திருக்கு. நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தேங்காய் பூ, இந்த தேங்காயும் அதோட பைண்ட் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த பீட்ரூட் கோலா பண்ணுறோம் இல்லையா, இந்த பீட்ரூட் கோலா வந்து நீங்கள் இதை வடையாகவே இதே இன்க்ரீடியன்ஸு என்னென்ன எடுத்துருக்கோமோ இந்த பொருளை வச்சு நம்ம வந்து ஒரு நல்ல பீட்ரூட் வடை பண்ணலாம். பருப்பு 2த்தையும் ஊற வச்சு இதே மாதிரி மிளகாயும் சேர்த்து அதை அரைச்சிட்டு குறப்பாக அரைக்கணும். அரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் துருவின பீட்ரூட்டு
அதுக்கப்புறம் நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, இந்த சோம்பு, 2 பூண்டு பல்லை தட்டி அதில் போட்டுக்கணும். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து வேணுன்னா பச்சை மிளகா ஒன்று. பேக் பண்ணி கொடுக்கவும் உங்களுக்கு நடக்கும். பெரியவங்களான நாமளுமே ஆஃபீஸ்லாம் போகிறவங்களா இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த சீசனை பொறுத்து கேட்பீங்க. இந்த சீசனில் விளையிறதுல என்ன செய்யலாம், இந்த சீசனில் விளையிற காய்கறி ஆகட்டும் அதுவாகட்டும் என்ன செய்யலாம். ஏன்னா ஒரு சீசனுக்கு மாங்காய் வரும், ஒரு சீசனுக்கு மாவடு வரும். இப்படி ஒவ்வொன்றும் இந்த சம்மரில் வந்து விதமாக வரும் இல்லையா இந்த காய்கறிகள்லாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா மாவடு, இந்த மாவடு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி போடும்போது பழசு வச்சுருப்போம் நிறைய. அதாவது கொஞ்சம் டெஃபினட்டாக எல்லா வீட்லையும் கொஞ்சம் மீதி இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வாங்கி போடும்போது அதில் ஒரு சுகம் இருக்கும். அது அப்படியே வெடுக்குன்னு கரிச்சு சாப்பிட்றதுல. அந்த பழசை வந்து நம்ம தண்ணியை எடுத்துக்கலாம். அந்த மாவடுவெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தண்ணியை லேசாக எடுத்துனா எப்பவுமே மாவடுக்கு தண்ணி நிறைய இருக்கும். அந்த மாவடு தண்ணியை இருத்துட்டு நம்ம உப்புமா தாளிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி உப்புமா தாளிச்சிட்டு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதக்கிட்டு தண்ணியை கொதிக்க விடுற போது உப்பை குறைச்சிட்டு இந்த மாவடு தண்ணியை அதில் கொஞ்சம் ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதை ரவையை கொட்டி கலந்தோம் அப்படின்னா அந்த உப்பு காரம் புளிப்பு கலந்த ஒரு உப்புமா எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த ட்ரை பண்ணி பாருங்கள். உப்புமா டப்பா திறக்கும் போதே அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்ல மாவடு ஃப்ளேவர் நல்லா வரும், பசியும் தூண்டும். அதே மாதிரி இந்த மாவடு தண்ணியை எனக்கு ஒரு பெரியவங்க சொன்ன ஒரு விஷயம், சுண்டக்காய் இதெல்லாம் நம்ம வந்து வத்தல் போடுவோம். அந்த வத்தலை என்ன சொல்கிறாங்க, இந்த நல்லா கழுவிட்டு மோரில் ஊற போட்டு அது ஒரு பக்கம் நல்லா ஒரு காய வச்சு எடுத்துகிட்டு ஒரு 3/4 காய்ச்சல் காய்ஞ்சதும் அது அப்படியே இந்த மாவடு தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் ஊற போடணும். உப்பு மட்டும் பார்த்துக்கணும், கொஞ்சமாக உப்பு போட்டு அதுக்கப்புறம் மாவடு தண்ணியில் உப்பு இருக்கும் இல்லையா, அந்த உப்பு வேணுமே. அதனால் அந்த உப்பில் போடுறதுக்கு இந்த கொஞ்சம் குறைச்சிட்டு மோர் தண்ணியில் ஊற போட்டு ஒரு 3/4 பதம் காஞ்சதுக்கப்புறம் யூஸ்வலாக எப்படி காய போடுவோம் அப்படின்னா சுண்டைக்காயை உப்பு கலந்த மோரில் நல்லா லேசாக ஒரு கீறிட்டு அது உள்ளே ஊற போட்டுருவோம். இன்றைக்கி ஊற போட்டோம்னா நாளைக்கு காலையில் அதை எடுத்து பரவலாக காய வச்சுட்டு அந்த மோர் தனியாக வைப்போம். இது அதுக்கப்புறம் திருப்பி சாயந்தரம் அது காஞ்சோன்னா திருப்பி அந்த மோரில் போடுவோம். இது சுண்டைக்காய் மோர் மிளகாய் எதுவாக இருந்தாலும் அது இதே மாதிரி தான். அதுக்கப்புறம் நான் திருப்பி அந்த மோர் வத்துற வரைக்கும் நல்லா பெரட்டி ஊற வச்சு எடுத்து காய வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசியாக அதெல்லாம் நல்லா உறிஞ்சினதுக்கப்புறமா மொத்தமாக வெயிலில் காய போடுவோம். அந்த மாதிரி காய போடுறதுக்கு முன்னாடி நம்ம மாவடு தண்ணியில் இந்த மிளகாய் ஆகட்டும் சுண்டைக்காய் ஆகட்டும் அதை போட்டு நல்லா ஒரு நாள் மட்டும் ஊற விட்டுட்டு எடுத்து காய போட்டுட்டு சல நல்லா இதுவாகிற வரைக்கும் காய வச்சுட்டு எடுத்திங்கன்னா வறுக்கும்போது கமன்னு ஒரு நல்ல வாசனையோட நல்ல டேஸ்டோடு இருக்கும் அந்த மோர் மிளகாய் ஆகட்டும் சுண்டைக்காய் ஆகட்டும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஒரு வித்தியாசமான மோர் மிளகாயோ மோர் சுண்டைக்காயோ. இந்த மோர் மிளகாய் காய போடுறதோ இல்லை சுண்டைக்காய் வத்தல்லாம் காய போடுற போது எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம். அம்மா வந்து முந்தி வத்தல் போடுவாங்க. அது பெரிய குடும்பம், கேட்கவே வேணாம், நிறைய வத்தல் வேணும். ஸோ அம்மா உட்காந்து அதை வத்தல் போடுவாங்க. அந்த வத்தல் போடுற நேரம் நிலத்தில் வெளியில் அவங்க பாட்டுக்கு உட்காந்து வத்தல் போட்டுட்டு இருப்பாங்க. நிலத்துலேருந்து எங்களுக்கு வேர்க்கடலை இதெல்லாம் வரும். அந்த வேர்க்கடலை பயிறு அதை உடைச்சி கொடுக்கணும் அப்படின்னா உட்காந்து ஒன்றா உடைக்க முடியாது. இப்போ மாதிரி அப்போ நான் சொல்கிறது 50 வருஷம் முன்னாடி உடைக்கிற மிஷின் இருந்திருக்குமோ என்னமோ தெரியாது. ஆனால் கொண்டு வந்து நிலத்துலேருந்து வீட்டில் போட்டுருவாங்க. எங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை என்னென்னா அதை அவங்க உடைக்க சொல்லி கொடுத்த ஒரு மெத்தடு. அதை கீழே ஃபுல்லாக பரவலாக ஒரு லேயர் மாதிரி அதை விரித்து விட்டுருவாங்க. அதுக்கு மேலே நம்ம உட்கார்றோம் இல்லையா மணை, அந்த பலகையை அது மேலே கவுத்து போட்டுடுவோம்.
போட்டுட்டு ஏதாவது வெளியில் வேடிக்கை பார்க்குறதா இருந்தாலும் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் அது மேலே நின்றுக்கிட்டு ட்விஸ்ட் பண்ணுவோம். இப்படியும் அப்படிமா ட்விஸ்ட் பண்ணால் நாங்கள் எங்களுக்கு பொழுதும் போகும், அது ஒரு வேடிக்கையான விளையாட்டாக இருக்கும். பெரியவங்களுக்கு வந்து வேர்க்கடலாம் உடஞ்சி பயறு தனியாக வந்துடும், அவங்க வேலையும் ஆன மாதிரி இருக்கும். இது இன்னி வரைக்கும் அதை நினச்சா எனக்கு வேடிக்கையாக இருக்கும். இப்போ பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்போல்லாம் வந்து அந்த திண்ணையை பிடிச்சிட்டு வெளியில் இருக்க அந்த திட்டியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படியும் அப்படிமா ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். வேர்க்கடலை உடஞ்சி ரெடி ஆகிடும். இந்த பக்கம் அவங்க வத்தல்லாம் போட்டு ரெடி பண்ணுவாங்க. காஞ்சோன்னா பொரித்து சாப்பிட்றது தான் எங்களோட வேலை. அது பொரித்து தந்ததை சாப்பிட்றது தான் எங்களோட வேலை. ஸோ இதெல்லாம் இந்த வத்தல் போடும்போது, இந்த சீசன் வரும்போது இந்த வேர்க்கடலையெல்லாம் பார்த்தா இதுதான் எனக்கு பழைய ஞாபகமாக பொங்கி பொங்கி வரும்னு சொல்லுவாங்களே, கோல்டன் மெமரிஸ். ஸோ இப்போ பார்த்தா இந்த 2 டிஷ்ஷுமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேயர்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.